ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீன் பன்னீர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 to 5 கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது சேம் 4 to 5 ஜிஞ்சர் பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 கப் கர்ட் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவுக்கு, உப்பும் தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் ஹீட் ஆன அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆன அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதோட ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா ஆனியனையும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டு 10 to 20% அதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். வதக்கின அப்புறம் வதக்கின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதோடையே நம்ம அதை வதக்கிக்கிறோம். நம்ம தனியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத அதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறோம். நான் இதில் 4 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாதாம் முந்திரி தான் ஆட் பண்ண போகிறேன், வேறு க்ரீம் எதுவும் ஆட் பண்ணல. அதனால் நான் இதை பாதாமும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து நம்ம வச்சுருக்க க்ரீன் சில்லியும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அதோட. அதை நல்லா நம்ம 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். நம்ம வதக்கின அப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து அதே பேனில் ஆயில் விட்டு நம்ம வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதோட ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஆனியனோட சேர்த்து அதை வதக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் தனித்தனியாக எடுத்து வதக்கினாலும் ஓகே. நான் இங்கே தனித்தனியாக எடுத்து வதக்கிக்கிறேன். அதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, அது சேம் 2 to 3 மினிட்ஸ் அதை வதக்கினா போதும். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து சேம் பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நம்ம 200 கிராம் வச்சுருக்க பன்னீரை அதோட ஆட் பண்ணி நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு அதை வதக்க போகிறோம். ரொம்ப நேரம் கிடையாது, அந்த கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அதை இறக்கி வச்சிடணும். முன்னாடி நம்ம வதக்கி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜாரில் போட்டு அதை நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். அகைன் அதே சேம் பேனில் நம்ம ஆயில் விட்டு நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்க எல்லா பொருளையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க விழுது அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் வச்சுருக்க கர்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கர்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கர்ட் ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை நல்லா கொதிக்க விட்டு அதுலேருந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் அதை நல்லா நம்ம கொதிக்க விடுறோம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மசாலா ஸ்மெல் போகும். இது கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெல் பெப்பரை அதோட ஆட் பண்ணிக்கணும். பெல் பெப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இல்லைனா இதில் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணலாம். நான் இதை ஆட் பண்ணல. இந்த 2 இது என்கிட்ட இருந்ததுங்கிறதுனால நான் இந்த பெல் பெப்பரை ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் அண்ட் ரெட் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம கிளறி விடுறோம். கிளறி விட்டு நமக்கு இப்போ எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பன்னீரையும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீரை போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் அது நல்லா கொதிச்சா போதும். பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அதை கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் அதை கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இல்லை நம்ம சும்மா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பன்னீர்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது எப்படி நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக ஆகிடுச்சு. நம்ம இப்போ நம்மளோட க்ரீன் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி அதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபார் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ பாப்பி சீட்ஸ் இருக்கும், அதை 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு நம்ம அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா அது நமக்கு திக் கன்சிஸ்டன்சியாக நம்ம மசாலா கிடைக்கும். நான் இங்கே அதை ஆட் பண்ணலை, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ரீன் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பூரிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஓகே, டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.